பேச்சு போட்டியில் பங்கு பெற்று சிறப்பாக பேசிய குழந்தைகளின் பேச்சுக்கள். முதலாவதாக பேச அழைப்பது கவிமுகிலன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரா கவிமுகிலன். இன்று நான் தமிழ்நாடு நாள் என்கிற தலைப்பில் பேச வந்துள்ளேன். 50,000 ஆண்டுகள் மூத்த இனமான தமிழினம் நிலைத்து வாழ்ந்த நிலப்பரப்பு தமிழ்நாடு என்கிற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டு வருகிறது. உலகின் முதல் மொழியான தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தொல்குடியான நம் தமிழினத்தின் தாயக நிலப்பரப்பு தமிழ்நாடு என்கிற வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பாக மட்டுமல்லாமல் தமிழர் என்கிற தனித்து தேசியம் நிலைத்து வாழ்ந்த நிலப்பகுதியாகவும் இருந்து வருகிறது. தனக்கென இலக்கண செறிவுமிக்க இலக்கியம், தொன்று தொட்ட வரலாறு, கலை, பண்பாடு என வாழ்வியல் விழுமியங்கள் அத்தனையும் கொண்ட தமிழர் தேசம் இனங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றது. பண்டைய காலத்தில் குமரிக்கண்டம் தமிழ்நாடாக விளங்கியது. அதன் பிந்தைய காலத்தில் ஆரிய படையெடுப்பின் பின் ஆரிய மொழி கலப்பினால் தமிழ் திரிந்து பிற தமிழிய மொழிகளாக உருவான பின்பு தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு சுருங்கி வடவேங்கடம் தென்குமரி என்றானது. இதைத்தான் தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் எழுதிய பரம்பாரனார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தமிழர்களின் நில எல்லைகளை சுட்டி காட்டுகிறார். ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தேறிய பிறகு அவர்களின் வணிக நோக்கத்திற்காக துறைமுகம் கொண்ட ஒரு நகரமாக சென்னையை 1641 மதராசப்பட்டினம் என்று ஆங்கிலேய ஆட்சிக்குட்பட்ட நிலப்பரப்பாக மாற்றப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, ஹைதராபாத் தவிர்த்த இன்றைய தெலுங்கானா, ஒடிசாவின் தெற்கெல்லை பகுதிகள், மைசூர் அல்லாத கர்நாடகம், திருவனந்தபுரம் அல்லாத கேரளம் என்கிற அனைத்து நிலப்பரப்புகளும் ஒன்றாக தான் இருந்தன. இந்தியா விடுதலை பெறும் சூழல் அமையும் போது தெலுங்கர்கள் தங்களுக்கு மொழி வழி மாகாணம் வேண்டும் என்று போராடத் தொடங்கினர். அதன் உச்சமாக சென்னை நகரை தங்களுக்கு வேண்டும் என்று போராடினர். இதன் விளைவாக அன்றைய இந்தியாவின் முதன்மை அமைச்சர் நேரு ஆந்திராவை தனி மாநிலமாக அமைத்து எல்லைகளை வரையறுக்க செய்ய ஒரு குழு அமைத்தார். அந்த குழு ஆய்வு செய்து அதில் பல சதிகளையும் செய்து தமிழர்களின் நிலப்பரப்பான சித்தூர், நெல்லூர், பாலக்காடு, திருப்பதி, திருவனந்தபுரம், குடகு, கோலார், பெங்களூரு போன்ற பல பகுதிகளை தமிழ்நாடு மற்ற மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவுடன் இணைக்கப்பட்டது. வடவேங்கடம் உட்பட தமிழர்கள் நிலைத்து வாழ்ந்த நிலப்பரப்பான பகுதிகளை இழந்த தமிழ்நாடாக இன்று சுருங்கியுள்ளது. 1956ஆம் ஆண்டு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிறார்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பிரிக்கப்பட்டு மிச்சமீதி இருந்த பகுதிகளை மதராச மாகாணமாக தொடர்ந்தது. இந்த தமிழர்கள் வாழ்ந்த பகுதியை தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி 1956 ஜூலை 27ஆம் தேதி விருதுநகரில் தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தொடங்கினார். தனது கோரிக்கை ஏற்கப்படாததால் தொடர்ந்து 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தனது உயிரை விட்டார். இந்த மொழி வழி மாநில பிரிப்பு அலுவல் நிலையில் அறிவிக்கப்பட்டு செயல்பட தொடங்கிய நாள் நவம்பர் 1, 1956. ஆனால் தமிழகம் மற்றும் தனக்கு தார்மீக உரிமையுடன் பெற வேண்டிய பல்வேறு பகுதிகளை தனது மற்ற மாநிலங்களிடம் இழந்தது. அதாவது சுமார் 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவான பகுதிகளை தமிழ்நாடு மொழிவாரி பிரிக்கப்பட்ட ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவுடன் இழந்தது. அந்த பகுதிகளையும் அதனால் தமிழகம் இன்று சந்தித்து வரும் பிரச்சனைகளையும் சுருக்கமாக பார்ப்போம் வாருங்கள். ஆந்திராவிடம் இழந்த பகுதிகள். சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரியாக பிரிந்த மாநிலம் ஆந்திரா. தமிழகத்திற்கு சொந்தமான 32,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவான பகுதிகளை தமிழகம் ஆந்திராவுடன் இழந்தது. மதராஸ் மனதே
என்று சென்னை நகரை தங்களுக்கு வேண்டும் என்று அந்த மாநிலத்தினர் போராட்டம் நடத்தினர். அதை எதிர்த்து வடக்கெல்லை காவலர் தாத்தா மாப்போ சிவஞானம் தமிழரசு கழகம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் என்று வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கினர். இறுதியில் சென்னை, திருத்தணி ஆகிய தாயக பகுதிகள் தமிழ்நாடு தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் சித்தூர், திருப்பதி, காளகஸ்தி போன்ற தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதிகளை தமிழ்நாடு ஆந்திராவிடம் இழந்தது. இதனால் தமிழ்நாடு தனது நிலப்பரப்புகளை மட்டும் இழக்கவில்லை, வடபெண்ணையாறு, ஆரணையாறு ஆகிய முக்கியமான நீர்களின் உரிமைகளையும் இழந்தது. கர்நாடகத்திடம் இழந்த பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய மாண்டியா, கொல்லங்கோடு வனப்பகுதி, பெங்களூரு முதலான தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளை கர்நாடகத்திடம் இழந்தது. தமிழர்களின் இருப்பாலும் உழைப்பாலும் மின்னிய கோலார் தங்கவயல் பகுதியும் கர்நாடகத்திடம் பறிபோயின. காவேரி நதி நீர், ஒகேனக்கல், மேகத்தாட்டு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இன்று வரையும் தமிழ்நாடு சந்தித்து வருகிறது. கேரளாவிடம் இழந்த பகுதிகள் இதேபோல் கேரளாவிலும் தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றிற்கரை, செங்கோட்டை வனப்பகுதி, பாலக்காடு வனப்பகுதி, நெடுமங்காடு போன்ற பல்வேறு பகுதிகளை தமிழ்நாடு கேரளாவிடம் இழந்தது. இன்னும் பல பகுதிகளை இழந்திருக்க வேண்டிய தமிழ்நாடு குமரி தந்தை தாத்தா மார்ஷல் நேசமணி, PS மணி போன்ற தமிழக தலைவர்களின் தெற்கெல்லை போராட்டத்தால் தற்காத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக தோவாளை, அகஸ்தீவரம், கல்குளம், விளவங்கோடு ஆகிய வட்டங்களை உள்ளடக்கிய கன்னியாகுமரி, செங்கோட்டை நகர பகுதி போன்ற பகுதிகளை தமிழ்நாடு தக்க வைத்துக் கொண்டது. இந்த எல்லை போராட்டத்தில் 36 தமிழர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றனர். இதில் குறிப்பாக திருவிதாங்கூர் அரசாங்கம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மட்டும் 11 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த பகுதிகளை கேரளாவிடம் தமிழ்நாடு இழந்த காரணத்தால் இன்று வரை முல்லை பெரியாறு அணை தீர்க்கப்படாத மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் பம்பாறு, அட்டப்பாடி, சிறுவாணி, ஆழியாறு, பரம்பிக்குளம், பாண்டியாறு, பொன்னம்புழா போன்ற நதிநீர் சிக்கல்களையும் தமிழ்நாடு சந்தித்து வருகிறது. மேலும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பழம்பெருமை மிக்க கண்ணகி தேவி கோயிலும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இப்படியாக தமிழகம் தனக்கு சேர வேண்டிய பல்வேறு பெரும்பகுதிகளை தனது அண்டை மாநிலத்திடம் இழந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட நாளை நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாளை தமிழ்நாடு நாளாக தமிழ் மக்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடினாலும் இழந்த பகுதிகளை மீண்டும் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்கிற வருத்தம் கலந்த குரலை எழுப்பிதான் வருகின்றனர். நிலப்பரப்புகளை இழந்தாலும் மொழிவழி மாநிலமாக அமைவதால் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதன்மைத்துவம் இருக்கும், உரிமைகள் காக்கப்படும் என்று எண்ணிய தமிழர்களுக்கு கடந்த 75 ஆண்டுகள் ஒன்றிய அரசின் செயல்பாடுகளும் 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளும் பெருத்த ஏமாற்றமாக இருக்கிறது. நமக்கு மீதம் இருக்கும் நமது தமிழ்நாடு நிலப்பரப்பை காத்து இழந்ததை மீட்க தமிழ் மக்களுக்கு மொழி உணர்வையும் இன உணர்வையும் ஊட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த தமிழ்நாட்டு நிகழ்வில் நாம் அனைவரும் நமது எல்லை போராட்ட நிகழ்வை நினைவு கூர்ந்து நமது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது தமிழராகிய நமது ஒவ்வொருடைய கடமையாகும். அனைவருக்கும் எனது தமிழ்நாட்டின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அன்புள்ள நடுவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மா ஹர்ஷிதா சாய்.
வயது 7. தமிழர் பண்பாட்டு நடுவம் நடத்தும் தமிழ்நாடு நாள் விழா போட்டியில் நான் இன்று திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி மற்றும் மூதுரை பாடல்களையும் விளக்கத்தோடு சொல்லப் போகிறேன். திருக்குறள். குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். குறள் 2. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பொருள். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. குறள் 3. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. பொருள். எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். குறள் 4. கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. பொருள். நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். குறள் 5. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொருள். வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவர்க்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல். குறள் 6. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொருள். உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும். ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு. விளக்கம். தர்மம் செய்ய ஆசைப்படு. ஆறுவது சினம். விளக்கம். கோபம் தணிய வேண்டியதாகும். இயல்வது கரவேல். விளக்கம். உன்னால் கொடுக்க முடிந்த பொருளை மறைத்து வைக்காமல் வறியவர்க்கு கொடு. ஈவது விளக்கேல். விளக்கம். ஒருவர் மற்றவர்க்கு செய்யும் தர்மத்தை தடுக்காதே. உடையது விளம்பேல். விளக்கம். உன்னுடைய பொருளையோ அல்லது ரகசியங்களையோ பிறர் அறியுமாறு சொல்லாதே. ஊக்கமது கைவிடேல். விளக்கம். முயற்சியை எப்பொழுதும் கைவிடக்கூடாது. என் எழுத்து இகழேல். விளக்கம். கணித நூல்களையும் அறநூல்களையும் இலக்கண நூல்களையும் இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே. ஏற்பது இகழ்ச்சி. விளக்கம். யாரிடமும் எதையும் யாசிக்க கூடாது, அது இகழ்ச்சியாகும். ஐயமிட்டு உண். விளக்கம். யாசிப்பவர்க்கு கொடுத்த பிறகு உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு. விளக்கம். உலக நடைமுறையை அறிந்து கொண்டு அதனுடன் வாழ கற்றுக்கொள். ஓதுவது ஒழியேல். விளக்கம். நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்து கொண்டிரு. ஔவியம் பேசேல். விளக்கம். ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. அக்கண் சுருக்கேன். விளக்கம். அதிக லாபத்துக்காக தானியங்களை எடையை குறைத்து விற்காதே. மூதுரை பாடல் 1. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. விளக்கம். வான்கோழி தன்னை மயிலாக நினைத்து ஆடினாலும் அது மயிலாகாது. அதுபோல கல்லாதவர் கற்பவர் போல நடித்தாலும் அவன் கற்றவனாக மாட்டான். மூதுரை பாடல் 2. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கியிருப்பதும் நன்று. விளக்கம். நல்லவர்களை காண்பதும் நமக்கு நன்மை பயக்கும், அவர் சொல்லை கேட்பதும் அவர்கள் குணங்களை மற்றவரிடத்தில் சொல்லுவதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நல்லது. மூதுரை பாடல் 3. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. விளக்கம். உழவன் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும். அதுபோலவே இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவருக்காக பெய்யும் மழை எல்லாருக்குமே பயனை தரும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக அருமையாக பேசிய ஹர்ஷிதா சாய் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். அடுத்ததாக பிரணவ் கிருஷ்ணப்பராஜ்
அவர்களை பேச அழைக்கின்றோம். பிரணவ் கிருஷ்ணபராஜ். பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியாமதே கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே என் முத்து ரத்தினமே திறந்த மணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே என் செந்தமிழே உன்னை தலை வணங்குகின்றேன். அவையோரே பெரியோரே நாளே வரலாறே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பட்டினி கிடந்து பசியால் உள்ள மெலிந்து பார்ப்பழுந்தெழுதிடனும் கட்டி இழுத்து கை கால் முறித்து அங்கம் பிளந்து துடித்திடனும் பொங்கும் தமிழை நான் பேச மறப்பேனோ என்று சொன்னார் மட்டுமல்லாமல் அவ்வாறு வாழ்ந்தவரும் அவரே. அவர் பேரை கேட்டால் உதிரம் கொதிக்கும், அவர் கவிதை படித்தால் எண்ணத்தில் தீப்பிடிக்கும். நம் மரபணு முழுவதும் தமிழ் அளிக்கும். எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு மகாகவி, தமிழ்தாய் பெற்றெடுத்த ஒரு மாபெரும் அவதாரம். அவர் எழுதிய கவிதைகள் ஏராளம். அவற்றில் எனக்கு பிடித்தவற்றை நான் கூறப்போகிறேன். முதலில் என்னை போல சுட்டி சிறுவர்களுக்கு பாரதி எழுந்த பாடல். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போலே நீ பறந்து திரிந்து பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, கொத்தி திரியும் அந்த கோழி அதை நீ கூட்டி விளையாடு பாப்பா, எட்டி திருடும் அந்த காக்காய் அதுக்கு நீ இறக்கப்பட வேண்டும் அடி பாப்பா, பாலை பொழியும் அது பாப்பா அந்த பசுமையை நல்லதடி பாப்பா, வாளை குழைத்து வரும் நாய்தான் மனிதனுக்கு நல்ல தோழன் அடி பாப்பா, வண்டி இழுக்கும் அந்த குதிரை நெல் வயலில் உழுது வரும் ஆடு, அட்டி பிழைக்கும் நம்மை ஆடு அதை நீ ஆதரிக்க வேண்டும் அடி பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. வழக்கப்படுத்திக்கலாமா? இப்போ நம் நாட்டின் கண்களான பெண்களுக்காக நிமிர்ந்த நன்னாடு நீர் கொண்ட பாவயம் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நடிகளும் இந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தை திரும்புவதில்லையாம். அமிழ்ந்த பேருள்ள ஆமையில் அவளை மீதிக்கு அவளை இன்றி வாழ்வதே உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதய கண்ணீருது கேட்டீரோ? கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ வீரத்துக்காக அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை அங்கூர் காட்டிலே புதிந்து வைத்தேன். வென்று தனித்தெடுத்த ஆடு வீதத்தில் கொஞ்சொன்று மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிறது தருகிறது தோம் தேடி சோறு தினம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் குழன்று நரை கூடி கிரப்பரும் மேதி கொடுங்கூற்று கிரையாக வேடிக்கை மனிதனை போய் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் இதே மாதிரி என் பாரதி பாடலை சொல்லிக் கொண்டே போலாம். ஆனால் என்னை போல பேச காத்திருக்கும் உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் என் பாரதியின் எண்ணத்தை சொல்லும் ஒரு பாட்டை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதுமுன் பணியை போல நன்னிய நின்முனுங்கு நசித்திரள் வேண்டும் அண்ணாய். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை பாரதியின் பாட்டை கொண்டு எழுப்புவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அதன் பெருமை. அடுத்ததாக பேச இருப்பது சிவேஷ் தியாகராஜன். என் தாய்மொழி தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சிவேஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேசப் போகும் தலைவரின் பெயர் பாவலரே பெருஞ்சித்திரனார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழியின் புணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இந்திய நாமலந்தேயத்து இளைமையர், இன்னொரு இளைசே நாடகம் யாத்தவர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எண்ணினும் என்ன இன்றிவர்கள்
என்றிவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கி வளர்ந்தொரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனமில் முல்லையை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தொரு பொருளையும் கழனையும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள் எண்ணினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். யார் தமிழர்கள் என்பதை வலியுரைத்த என் தமிழ் தேசிய தந்தை என் தாத்தா பாவலரே பெருஞ்சித்திரனார். 20ஆம் நூற்றாண்டின் காலத்தில் தமிழறிஞர்களுள் இவர் முதன்மையானவர். இவர் ஒரு தனித்தமிழ் அறிஞர், புலவர், இதழாளர் மற்றும் எழுத்தாளரும் ஆவார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இவரின் ஏப்பேரோ துரைமாணிக்கம், கொய்யாக்கனி, கனிசாறு போன்ற 40க்கும் எழுதி தமிழுக்கு அழகு தமிழ் தலைமகரவர். கெஞ்சுவதில்லை பிறப்பால் சொல் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் தூஞ்சுவதில்லை எனவே தமிழும் தோழெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிரென்ற என உணர்ச்சி மிக்க பாடவர்கள் புரட்சியை பற்றிய புரட்சி புலவர் இவர். பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இழந்த நம் உரிமை எய்தெடுத்தடுக்கும் இளைஞனின் செவிபடாரை கனித்தமிழ் நிலத்தில் கண்ணெனுந்தமிழில் கற்பதுதானே சரி தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய பகையை தன்னிட்டே உடனெறி என எரித்த கவி நெருப்பியவர். ஹிந்தி திணிப்பு எதிராக முழக்கமிட்டவர். என் மொழி எண்ணினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன் வேறெவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் வரும் வலியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன் இந்த பூட்டிகையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று தன் வாழ்ந்த தமிழான தமிழறிவர். வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன் வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல் தான் வீழ்வேன் தனியனாய் நின்றாலும் கொள்கை மாறேன் என்று தமிழுக்காகவும் தமிழுக்காகவும் வாழ்ந்தாரே ஒருவர் பாவலரே என பெருஞ்சித்திரனாரை கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடி கொள்கிறேன். நான் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். என்னை போன்ற தமிழ் மாணவர்கள் ஓமன் நாட்டில் தாய்மொழி தமிழை தேர்ந்தெடுத்து படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது வாய்ப்பல்ல வரம். அது முக்கிய காரணமான என் நாட்டின் மன்னர்களுக்கு என் கொடான கொடி நன்றிகளை கிடைத்துள்ளேன். அந்த காலத்தில் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தது போல ஓமன் நாட்டில் பல தமிழ் சங்கங்கள் மற்றும் செந்தமிழர் பாசறை மூலம் தமிழை வளர்த்து வரும் தமிழர்களுக்கு என் கொடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் என் இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய சிவேஷ் தியாகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேச இருப்பது ஷமீரா முக்ஷினா. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் மரத்திடை பொந்தினுள் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, கடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? தமிழ் மனம் வீசும் இந்த அரங்கில் கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் தோழமைகளுக்கும் என் மனம் கனிந்த அன்பும் மரியாதையும். நான் பேசுவதற்கு எடுத்த தலைப்பு தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாடு என்பது வெறும் தலைப்பல்ல, ஒரு தாயின் தழுவல். காலம் மாறினாலும் காற்று மாறினாலும் தன் சுவையை மறக்காத நம் இனத்தின் உயிர் மூச்சு. தமிழின் மனத்தால் மண்ணும் மாறும், தமிழரின் பண்பால் மனமும் மலரும். உலகில் வாழும் மொழிகளிலேயே மிக பழமையானதும் மிக பெருமையானதும் நம் தமிழ் மொழியாகும். தாயின் குரலாகவும் தந்தையின் தியாகமாகவும் பாட்டனின் பாடல்களாகவும் பாட்டியின் கதைகளாகவும் நண்பனின் சிரிப்பாகவும் தமிழ் மொழி திகழ்கிறது. திருக்குறள் நமக்கு நெறியை காட்டுகிறது. சங்க இலக்கியங்கள் நமது பண்பாட்டினை சுவடுகளாய் சுமக்கின்றன. மொழி நம்மை மனிதராக்குகிறது, மரபு நம்மை தமிழராக்குகிறது. தமிழ் பண்பாட்டின் சிறப்பாக உணவும் உடையும் இருக்கிறது. உணவால் ஒழுக்கம், உடையால் ஒளிவு. சம்பா அரிசியடி சாதன் ஜமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்காய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு
சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரேனோ என்ற அழுகாணி சித்தரின் பாடல் எத்தனை அழகாக உணவை உரைக்கிறது. நம் உணவு இயற்கையுடன் இணைந்தது. அது சுவை மட்டுமல்ல, சமநிலையும் மருத்துவமும் கொண்டது. சாதம், பருப்பு, பாயாசம், பச்சடி, கூட்டு, பொரியல் ஆகியவை சத்துடன் சுவையும் சேர்ந்தவை. மனம் கொள்ளும் மோர், மெல்லிய மிளகு, மிதமான மசாலா. நம் பாரம்பரியத்தில் உணவு ஒரு கலை, உடை ஒரு மரபு. மாதர்கள் அணியும் புடவை, ஆண்கள் அணியும் வேட்டி. எளிமையில் அழகு, அழகில் பணிவு. பெருமை காட்டாது நம் பாரம்பரியத்தை காப்பது. அணியார் மேல் அணிகலன் அல்ல, நானே அணிகலன் ஆண் குலத்தார்க்கே என்கிறது புறநானூறு. உடை அலங்காரமும் அல்ல, ஆடம்பரத்தின் அடையாளமும் அல்ல. நாணம், பண்பு, ஒழுக்கமே உண்மையான அணிகலன் இந்த மனித குலத்தார்க்கு. இது உடலை போற்றுவது மட்டுமல்ல, நம் உள்ளத்தை பேணும் வாழ்க்கை முறை. தமிழ் பண்பாட்டின் சிறப்பாக விருந்தோம்பல் இருக்கிறது. விருந்தோம்பல் நம் மரபின் முத்திரை. வந்தாரை வருக வருக என வரவேற்று இன்முகம் காட்டி உபசரித்து வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தல் நம் தமிழரின் மிக தனித்துவமான பண்பாகும். இதுவே நம் பாரிமன்னன், அதியமான், நெடுமானஞ்சி, சடையப்பன் ஆகியோரின் வரலாற்றின் மூலம் அறிந்து கொண்டது. தமிழர் வாழ்வில் விழாக்கள் ஆனந்தத்தின் அலைகள். பொங்கல், தீபாவளி, கார்த்திகை தீபம், ஆடிப்பெருக்கு, ஒவ்வொரு விழாவும் ஒரு பாடம். பொங்கல் நன்றி சொல்லும் மனம் வேண்டும். தீபாவளி இருள் முடியும், ஒளி ஆரம்பமாகும். ஆடிப்பெருக்கு ஆறும் நம்மை வாழ வைக்கும் தாய். இவையெல்லாம் தமிழ் மக்களின் தத்துவங்களை வெளிப்படுத்துகின்றன. விழாக்களில் பாசம் பொங்கும், உறவு வளரும், மனிதம் மலரும். விழாக்களில் விருந்தோம்பல், வீடுகளில் மகிழ்ச்சி, இதயங்களில் ஒற்றுமை, நண்பர்களோடு சிரிப்பு, குடும்பத்தோடு பாசம். இதுவே நம் தமிழர்களின் நேசம். தமிழ் பண்பாட்டின் கண்ணாடி தமிழரின் கலை. பறை இசை, கரகாட்டம், பரதநாட்டியம், கோலம், சிலம்பம், வில்லுப்பாட்டு ஆகியவை நம் தமிழன் மனத்தை தாங்கியவை. இசையும் இலக்கியமும் இணையும் இடமே தமிழனின் உயிர் என்றார் கவிஞர் கண்ணதாசன். ஒவ்வொரு கலைக்கும் ஒரு கதை உண்டு, ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு கனவுண்டு. அக்கனவே இக்கலைகளை உயிரோட்டத்துடன் வைக்கிறது. சங்க காலத்திலேயே தமிழ் இலக்கியங்கள் மலர்ந்தன. அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய நூல்கள் தமிழ் மக்களின் எண்ணம், உணர்ச்சி, நாகரீகம் ஆகியவற்றை வெளிப்படுத்தின. அது மட்டுமா, மரியாதையும் மனிதத்துவமும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பாகும். பெரியோருக்கு பணிவு, சிறியோருக்கு அன்பு, அண்டையோருக்கு உதவி. இதுவே நம் தமிழரின் வழிமுறை. குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். பற்றி படர வழி இல்லாமல் தட்டு தடுமாறிய முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. தேரா மன்னா செப்பவதுடையேன் என்ற கண்ணகியின் கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் தன் இதய துடிப்பையே நிறுத்திக் கொண்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். இதுவல்லவா மனிதத்துவம், இதுவல்லவா பார்ப்போற்றும் பண்பு. இன்றைய இணைய உலகம் நமது தமிழ் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மறைக்க முயல்கின்றது. ஆனால் நாம் நம்மை வளர்த்த மண்ணை, வடித்த மொழியை, உயர்த்திய பண்பை என்றும் மறக்கக்கூடாது. தமிழ் பண்பாடு என்பது வெறும் பழைய மரபுகள் அல்ல, அது நமது அடையாளம், நமது வாழ்வில் நற்பண்புகளை வளர்க்கும் வழி. அதை காப்பாற்றுவது, வளர்ப்பது, அடுத்த தலைமுறைக்கு பரிமாறுவது நமது கடமை. திருவள்ளுவரின் முதல் கூற்று, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி இந்த உலகிற்கு ஆரம்பமாகவும் ஆதியாகவும் கடவுள் இருக்கிறாரோ, அதே போல் தமிழ் பண்பாடு என்பது இந்த மனித குலத்தின் ஆதி. அதை மதித்து பின்பற்றி உலகிற்கு காட்டுவது நமது பெருமை. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு
திருப்பம் எம் பண்பாட்டின் வெற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வாய்ப்பிற்கும் வருகைக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி. நாம் தமிழர். அருமை, மிக சிறப்பாக பேசிய ஷமீரா முக்ஷானாவிற்கு எங்களது வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேச இருப்பது தன்யா நவநீத குமரன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு தன்யா. தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான காப்பியங்கள் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரம் கண்ணகியோட வாழ்க்கையை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கு. மணிமேகலை மணிமேகலையோட வாழ்க்கையை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ரெண்டு காப்பியத்திலையும் பொதுவாக தொடர்புடைய பெண் யாரு? யாராவது சொல்ல முடியுமா? மாதவி. பொதுவாக சிலப்பதிகாரம்னாலே நம்ம கண்ணகியோட பார்வையிலிருந்து தான் பார்ப்போம். மாதவியை தப்பாக நினைப்போம். ஆனால் சிலப்பதிகாரத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே இளங்கோவடிகள் மாதவியை பற்றி தப்பாக சித்தரிக்கல. கண்ணகிக்கு நிகரான ஒரு ஒழுக்கமான பெண்ணாக தான் சித்தரிச்சிருக்காரு. ஆமாம், இன்னைக்கு நான் பேச போகிறது சிலப்பதிகாரத்தை பற்றி தான். ஆனால் மாதவியோட பார்வையில். மாதவியை இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துறதே ஒரு நடன அரங்கேற்ற மேடையில் தான். தன்னோட வலது காலை எடுத்து வச்சு அரங்கேற்ற மேடையில் ஏறுவாங்க. மாதவி ஒரு பேரழகி. தன்னோட 5 வயதில் தொடங்கி 7 ஆண்டுகளாக ஆடல் பாடல் எல்லாத்தையும் முறையாக பிழை இல்லாமல் கற்றுக்கிட்டவங்க. தாசி குலத்தை சேர்ந்தவங்க. தன்னோட குல வழக்கப்படி 12 வயதில் அரசர் முன்னாடி மேடை ஏற்றி அரங்கேற்றம் பண்ணாங்க. 1 இல்லை 2 இல்லை 11 வகையான நடனங்கள் ஆடினாங்க. அதுக்கு தேவையான ஒப்பனை எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஆடின நடனங்கள்லாம் என்னன்னு பார்த்தா அல்லியம், மல்லியம், குடைக்கூத்து, குடக்கூத்து, கொடுக்கொட்டி, பாண்டரங்கம், துடி, பேடு, கடையம், மரக்கால் மற்றும் பாவை. அந்த நடனத்தில் சிவனும் அவங்க தான், சிவனோட பையனான முருகனும் அவங்க தான், விஷ்ணுவும் அவங்க தான், பெருமாளும் அவங்க தான், மகாலட்சுமியும் அவங்க தான், காளியும் அவங்க தான். இப்படி அந்த அரங்கமே வியக்கிற அளவுக்கு மிக அற்புதமாக நடனம் ஆடினாங்க. அங்கே வியந்து பார்த்த பல பேரில் ஒருத்தர் தான் கோவலன். அரசர் மாதவிக்கு கலைக்கோள் என்ற பட்டத்தையும் அவர் கையால் ஒரு மாலையும் கொடுத்தாரு. மாதவி குலத்தை சேர்ந்த பெண்கள் மக்கள் கூடின இடத்துல நின்று யார் 1008 பொற்களஞ்சி கொடுத்து அந்த மாலையை வாங்குறாங்களோ மாதவி சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஆடல் பாடல் ஒப்பனை திறன் இப்படி எல்லாமே இருந்த அந்த 12 வயது பெண்ணுக்கு கலைக்கோள் என்ற பட்டத்தை வாங்கினாலும் அவங்க அன்னைய நிலைமை இதுதான். ஆமாம், 1008 பொற்களஞ்சி கொடுத்து அந்த மாலையை வாங்குறவனுக்கு மாதவி சொந்தமா. அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் மாதவியால் எதுவும் சொல்ல முடியாது. கொடுமையான சூழ்நிலை தான் இல்லை. ஏற்கனவே மாதவியோட நடனத்தில் மயங்கின கோவலன் உடனே 1008 பொற்களஞ்சி கொடுத்து அந்த மாலையும் வாங்கிடுறாரு. மாதவி கூடயே தங்கிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மாதவி பாடின ஒரு பாடலை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மாதவியோட சண்டை போட்டு தன்னோட ஊருக்கே திரும்பி போயிடுறாரு. கோவலனை பிரிஞ்சிருந்து ஏங்குனாங்க மாதவி. தன்னோட குல வழக்கப்படி அவங்க வேற ஆண்மகனை நீடி போயிருந்தாலும் அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் செய்யாமல் ஒழுக்கத்தோட கோவலனுக்காக காத்திருந்தாங்க. கோவலனுக்கு கடினமெல்லாம் எழுதினாங்க. ஆனால் அதுக்கு கோவலன்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலை. கோவலன் தன்னோட சொந்த ஊரை விட்டு மதுரைக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னு தான் கடினம் எழுதினார். அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தையும் சேர்த்து தான் அவங்க நேசிச்சாங்க. கோவலன் இறந்த விஷயத்தை கேட்டு அதிர்ந்த மாதவி தாசி குலத்தை விட்டே விலகி துறவி கோலம் போட்டு தான் வாழ்ந்தாங்க.
இப்பயும் அவங்க வேற ஆண் மகனை நீடி போல. தனக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகளான மணிமேகலைய தாசி குலத்தை விட்டே விலகி ஒரு புத்த மத துறவியா மாத்தினாங்க. அரச குலத்துல பிறந்துட்டு கண்ணகி கற்பில் சிறந்தவங்களா இருந்தா அதுல அவ்வளவு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க அப்படி இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஆனா இது எதுவுமே இல்லாம தாசி குலத்துல பிறந்து மாதவி இப்படி இருக்காங்கன்னா அதுதானே ஆச்சரியம். இது சிலப்பதிகாரம் மாதவியோட பார்வையில. நம்ம தமிழ்ல நிறைய காப்பியங்கள் இருக்கு. அது எல்லாமே வெவ்வேறுபடியா பார்க்கப்படணும், படிக்கப்படணும், காக்கப்படணும். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசிய தன்யா நவநீத குமரனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக விஷ்ணு கீர்த்தன் முத்துக்குமார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு கீர்த்தன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் மோற்றே உலகு கற்றானால் ஆய பயனுங்கோள் வாழறிவார் நற்றால் தொழார் எனின் மலமிசை ஏனார் மானே சீர்ந்தார் எலமிசை நீடு வாழ்வார் வேண்டுத வேண்டாமே இளாஞ்சினர்க்கு யாண்டும் இடும்ப இட ஈழ்சே இவனியும் சேரா இறைவன் போச புகழ் புரிந்தார் மாட்டே பொடிவாயை நினைத்தார் போதில் ஒழுக்க நீர் நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு அம்மை இல்லாதான் தாழ் சிந்தாருக்கு அல்லார் மனக்கவலை மாற்றல் ஐது அற ஆளை அந்த தாழ் சிந்தாருக்கு அல்லார் பிற ஆளை நீந்தல் ஐது கோல் பொறியல் குணம் இளவை என் உணத்தான் தாளை வணங்கா தொலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீண்டார் இறைவனடி சேராதார். அதிகாரம் 2 வான் சிறப்பே. வானின்று உலகம் வழங்கிய வருகிறார் நான் உலகம் 2 பாட்டு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவம் மலை விண்ணின்று பொழிப்பெண் வீணி வியமழுத்து உள் நின்று வற்றும் பசி ஏறு உலா உழவர் புயல் என்னும் ஆறி வல்ல ஒன்றுக்கால் கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை விசமின் துளைவீலன் அல்லால் மற்றாங்கே பசுமுள் தலை காண்ப அழிது நெடுங்கண்ணும் தண்ணீர் மேல் கொன்றும் தழுந்தழலி தான் நல்காத ஆகிவிடேன் சிறப்போடு பூசனை செல்லாத வானம் வர்க்குமேல் வானோர்க்கும் நீண்டு தானம் தரும் 2 தங்க ஏன் உலகம் வானம் வழங்காத எனின் நீண்டமையாது உலகினன் யாயாக்கம் வானின்றமையாது உலக்கு. அதிகாரம் 3 நீத்தால் பெருமை. ஒழுக்கத்த நீத்தால் பெருமை விழுப்பத்து வேணும் பணுவல் துழுவு துறந்தால் பெருமை துணை கூறன் வையத்து இழந்தாரே எண்ணெய் கொண்டற்று இருமை வகைத்தந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கற்று உலகு உறங்கினின் தோட்டியான் உழந்து காப்பன் தானிய வைப்புக்கோ வித்து ஆய்ந்து வித்தான் ஆற்று அகல் சும்பலார் கோமன் இந்து என சாலும் கடி சேர்க்கையை சேவா குணம் என்னும் குன்றே நின்றார்கள் ஈகனமையும் காத்தல் அழிது அந்தன என்போர் அறவோர் மற்ற எவருக்கும் செந்தன்மை புண் உள்ளான். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். சிறப்பு இன்னும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ இருக்கு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை அறத்திலன் ஊங்கில்லை கேடு வள்ளும் வகையான் அறவனே ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மத்துக்கண் மாசிலன் ஆதல் அணித்தரன் ஆகுற நீர பிற அழுக்கார அவர்கள் இன்னாச்சொல் 4 இழுக்கான் என்றது அறம் அன்று அறிவாம் எண்ணாத அறம் செயல் மற்ற பொன்றுங்கால் கொன்றா துணை அறத்தாறு இது எனவ அண்ணா சிவுகை புறத்தானோடு ஊந்தான் இடே வீழ்நாள் படாமை நன்று ஆற்றல் அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்.
அறத்தான் சொல்வதை இன்பமற்றான் புறத்த புகழும் இல சேர்ப்பாளது ஓரும் அதனை ஒருவருக்கு உயர்ப்பாளது ஓரும் பழி. அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தன்பத்தார் தெய்வம் விழுந்தோக்கள் தானியன்றாங்க அன்பத்தாரோ ஒம்பல் தலை. பழியஞ்ச பாசுவும் உழைத்தாயின் வாழ்க்கை வழியந்து எஞ்ஞான்றும் இல். அன்பும் அயனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இரத்த ஆற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்த ஆற்றின் போவை பெறுவது எவன். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பன் முயல்வாறு எல்லாம் தலை. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை. நோற்பாரின் நோன்மை உடைத்து அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. வயிற்றுள் வாழ்வாங்கு வாழ்வான் முடியும் தெய்வத்துள் வைக்கப்படும். என் திருக்குறளை கேட்ட தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ருத்விகா. அன்பு நிறைந்த நடுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் பெயர் ருத்விகா சீனிவாசன். நான் 5ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு மறைமலையடிகள் பற்றியாகும். மறைமலையடிகள் தமிழ் மொழிக்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் வாழ்நாள் அர்ப்பணித்த ஒரு பெரிய சிந்தனையாளர். நாகப்பட்டினம் அருகே காடம்பாடி கிராமத்தில் சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக ஜூலை 15, 1876 பிறந்தார். அவரின் இயற்பெயர் வேதாச்சலம். அவர் ஒரு சைவ சித்தாந்த அறிஞர், தமிழறிஞர், மேலும் சமூக புதுப்பிப்பாளர் ஆவார். தமிழ் வழியில் கல்வி, தமிழ் வழியில் ஆட்சி மற்றும் தமிழர் தங்களது மூதாதைய மரபு வழி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது கருத்துப்படி தமிழர் தங்களது பெயர், உணவு, வழிபாடு, கலாச்சாரம் அனைத்தும் தமிழ்மயமாக இருக்க வேண்டும் என்றெண்ணி தமிழர் தாயகம், தனித்தமிழ் இயக்கம் ஆகியவற்றை தொடங்கினார். அவர் சித்த மருத்துவம் மற்றும் இயற்கை வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து தமிழ் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தார். தமிழர் மதம், வள்ளலார் வாழ்க்கை வரலாறு, சைவ சமயத்தின் சிறப்புகள் ஆகியவை அவரின் சில புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் கோகிலாம்பாள் கடிதங்கள், குமுதவல்லி போன்ற நாவல்களையும் எழுதியுள்ளார். மறைமலையடிகள் இளமையில் மீனலோச்சனி என்ற செய்தித்தாளுக்கு தொகுப்பாளராகவும் மற்றும் சித்தாந்த தீபிகை எனும் தமிழ் இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1905 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற அமைப்பை தொடங்கி அதன் தலைமை பொறுப்பை ஏற்றார். 1911 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினார். பின்னர் அதை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் செய்தார். 1912 சமரச சன்மார்க்க குருபோதகராகவும் சைவ பணியை தொடர்ந்து செய்வதால் சுவாமி அடிகள் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் மொழி மீதுள்ள பற்றாலும் ஆர்வத்தினாலும் மேதாச்சலம் சுவாமிகள் எனும் பெயரை தூய தமிழில் மாற்ற விரும்பினார். அவர் வேதம் என்றால் மறை, அச்சலம் என்றால் மறை மற்றும் சுவாமிகள் என்றால் அடிகள் என்று 3 சொற்களையும் இணைத்து மறைமலை அடிகள் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அடிகளார் தனது பல்லாவரம் வீட்டில் ஓர் நூல் நிலையத்தை அமைத்தார். அடிகளாரின் நூல்கள் அரசின் உதவியால் சென்னை கன்னிமாரா நூலகத்திற்கு தரப்பட்டு 1958 முதல் மறைமலை அடிகள் நூலகம் என்று தனிப்பிரிவாக செயல்பட்டு வருகிறது. மேலும் அவர் எழுதிய நூல்களை தமிழக அரசு 1997 நாட்டுடைமையாக்கியது. அவரின் தமிழ் பணியை போற்றும் வகையில் சென்னை புறநகருக்கு மறைமலை நகர் எனவும் பெயரிட்டுள்ளது. இத்தகைய சிறப்பிற்குரிய அடிகளார் துறவியாக வாழ்ந்து தனது 75ஆம் வயதில் காலமானார். மறைமலை
காந்தியடிகள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழ், சமயம், தேசிய உணர்வு ஆகியவற்றுக்காக உழைத்தார். அவர் உண்மையில் தமிழரின் அறிவொளி தீபமாவார். நாம் அவரின் பாதையை பின்பற்றி தமிழையும் தமிழரையும் பெருமைப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு சிறப்பு விழா நாளில் எனக்கு உரையாற்ற இமேனை வாய்ப்பளித்த சந்தமிழ் பாசறை யோவான் குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ருத்விகா. அடுத்ததாக செல்வன் சஞ்சீவ். அவையோர் அத்தனை பேருக்கும் எனது அன்பு வணக்கம். சங்க இலக்கியத்தின் 8 தொகையுள் சிறந்த ஒரு நூலாகிய புறநானூறு பற்றி நான் இன்று பேச வந்துள்ளேன். ஒப்பில்லாத உயர்ந்த இலக்கியமான இந்த நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கை உண்மை பதிவேடு. அரசியல், கல்வி, அறம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் இலக்கியம், இசை போன்ற நுண்கலைகளிலும் அன்றைய தமிழர்களின் நிலை பற்றி புறநானூறு விளக்குகிறது. சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர், புலவர், மக்கள் ஆகியோர் தம் உயர்ந்த பண்பாடுகள் பற்றியும் மகளிரும் கல்வி, புலமை, வீரம் இவற்றில் சிறந்திருந்ததை பற்றியும் புறநானூறு விளக்குகிறது. வேறு வேறு காலங்களில் வாழ்ந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பான புறநானூற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு மிக நீண்ட காலகட்டத்தின் பதிவுகளை காணலாம். சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், வேளிர்கள் என்னும் குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் பற்றிய பாடல்கள், போர் பற்றிய பாடல்கள், இறந்தவர்களுக்கான இரங்கல் பாக்கள், உலகியல் நிலையாமை பற்றிய பாடல்கள் என்று புறநானூறு தொகுக்க பெற்றுள்ளது. சான்றோர் என மதிக்கப்பட்ட சங்ககால புலவர்கள் மன்னர்களையும் செல்வமிக்க சிலரையும் புகழ்ந்து பாடல் எழுதி அவர்களிடம் இல்லாத சிறப்புகளை இருப்பதாக புனைந்துரைத்து அவர்கள் தந்த பொருளை வைத்து பிழைப்பு நடத்தியவர்கள் புலவர்கள் என்பது ஒரு மிக தவறான கருத்து. அறியாமை மற்றும் தமிழர் மீது கொண்ட பொறாமை இவற்றினால் சிலர் பரப்பிய பழி உரை இது. புலவர்கள் புகழ்மொழிக்கு தகுதியில்லாத ஒருவரை எத்தனை பெரிய வேந்தரானாலும் பாடமாட்டார்கள். புகழ்மொழிக்கு தகுதியுடையவரை தேடிக்கொண்டு பல கற்கள் தொலைவானாலும் நடந்து செல்வார்கள். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகுதானே வேந்தற்கு கடனே என்று மோசிக்கிறார். மன்னனுக்கு அவன் கடமையை உணர்த்துகிறார். அகன்று விரிந்த நிலத்தில் பரவி வாழும் மக்களுக்கு உயிராக அமைவது எது? நெல் முதலிய உணவுப் பொருட்கள் அல்ல. உயிரும் பயிரும் தோன்றுவதற்கும் அவை வளர்ந்து வாழ்வதற்கும் அடிப்படையாக இருக்கும் நீரும் அல்ல. மண்ணை ஆளும் மன்னன்தான் மக்களுக்கு உயிராவான். இதை அறிவது வேளால் வெல்லும் படையை உடைய வேந்தனின் கடமையாகும் என்று விளக்குகிறார். யானை புக்க பழம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று தன் குடிமக்களிடம் இருந்த அளவுக்கு அதிகமாக வரி வாங்கிய அறிவுடை நம்பி என்னும் பாண்டிய மன்னனை எச்சரித்தார் பிசிராந்தையார் என்னும் புலவர். மக்களை துன்புறுத்தி அவர்களிடம் இருந்து பதற பொருளை பறிக்கும் மன்னன் தானும் அழிவான், அவன் நாடும் அழியும் என்பதுதான் இதன் பொருள். இப்பொழுது புறநானூறு கூறும் 2 தாய்களின் செயல்களை பற்றி காண்போம். 2 நாட்களுக்கு முன் நடந்த போரில் தன் தந்தை இழந்தவள், நேற்று நடந்த போரில் தன் கணவனை இழந்தவள். ஆனால் இன்றோ போர்ப்பறையின் ஒளியை கேட்டவுடன் வீர புகழில் விருப்பம் கொண்டு தன் இளவயது மகனை அழைத்து வேலை கையில் கொடுத்து போர்க்களம் நோக்கி போ என்கிறாள் அந்த தாய். மூதின் மகள் என்றிருந்த வீர தாயை பாராட்டுகிறார் ஓக்கூர் மசாத்தியார். மற்றொரு தாயோ போர்க்களத்தில் தன் மகன் புறம் காட்டி ஓடிவிட்டான் என்று சிலர் சொல்ல, அப்படி நடந்திருந்தால் அவனுக்கு பாலூட்டிய தன் மார்பகத்தை அறுத்து எறிவதாக கூறி கையில் வாளுடன் போர்க்களம் சென்றாள். மகன் மார்பில் புண்பட்டு கிடப்பதை பார்த்தவள் வீர மகனின் பிணத்தை பார்த்து ஈன்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்ததை விட அதிக மகிழ்ச்சி அடைந்தாள் என்று பாடுகிறார் காக்கை பாடினியார் நச்சல்லையார். காதலையும் இயற்கையும் சிறப்பிக்கும் கவிதைகளில் வளமான கற்பனைகளையும் நயமான உணர்ச்சி மிக்க சொற்களும் தொடர்களும் அமைவது எளிது. ஆனால் போரையும் புகழையும் அரசியலையும் வாழ்வியல் உண்மைகளையும் கூறும் புறத்திணை பாடல்களில் அவ்வாறு அமைவது அரிது. ஆனால் புறநானூற்று பாடல்களோ சிறந்த சொல்லாட்சியிலும் ஊமை முதலிய கற்பனை அழகுகளிலும் மற்ற இலக்கியங்களை வெஞ்சும் அளவுக்கு சிறப்பில் உயர்ந்து நிற்கின்றன. இவ்வாறாக புறநானூறு
வரலாற்று பெட்டகமாகவும் பண்டை தமிழரின் வாழ்க்கை நெறிகளின் பேழையாகவும் மிளர்கிறது. அன்றைய உலக இலக்கியத்திற்கும் பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் மனிதகுழு முழுமைக்கும் தமிழினம் தந்த தலையாய கொடைகளிலே தலையாயவை எவை என்று கேட்டால் சில பாடல்களை இவைதான் என்று தலை நிமிர்ந்து கூறலாம். இதனை சிறந்த முறையில் முதலில் பதிப்பித்த டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் அவர்களை வணங்கி இவ்வுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய சஞ்சீவ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேச இருப்பது துஷாரா லெனின். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் துஷாரா. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் மிக புத்திசாலி, தைரியசாலி கவிஞர். அவர் சுதந்திரம், பெண்கள் உரிமை, கல்வி ஆகியவற்றை பற்றி பல அழகான பாடல்களும் கவிதைகளும் எழுதியுள்ளார். அவர் எழுதின பாடல்களில் ஒன்றான செந்தமிழ்நாடெனும் பொதுநிலை பாடல் பாட உள்ளேன். செந்தமிழ்நாடெனும் பொதுநிலை என்பதேன் வந்து பாயுது காவினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் பொதுநிலை என்பதேன் வந்து பாயுது காவினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் சேர்ந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அரம்பையர் போலிலம் கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே என்பதேன் வந்து பாயுது காதினிலே, உங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தன்பண்ணை பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை பொறி நதி என மேவிய ஆறு பலவோடு திருமேனி செழித்த தமிழ்நாடு. தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே. முத்தமிழ் மாமுனி நீள்வரேன் என்று மொய்ப்புற காக்கும் தமிழ்நாடு. செல்வம் எத்தனை உண்டு புவிமீதே, அவை யாவும் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே என்பதேன் வந்து பாயுது காதினிலே, உங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரியல்லே, வடமாலவன் குன்றம் வீழ்ச்சிடவே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கம் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே என்பதேன் வந்து பாயுது காதினிலே, உங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே என்பதேன் வந்து பாயுது காதினிலே, உங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதியாரின் மற்றொரு பாடல். பூட்டை திறப்பது கையாலே, பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனதை திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, உங்க வீட்டை திறப்பது பெண்ணாலே. பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனதை திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, உங்க வீட்டை திறப்பது பெண்ணாலே. பாட்டை திறப்பது பண்ணாலே, உங்க வீட்டை திறப்பது பெண்ணாலே. ஏட்டை துடைப்பது கையாலே, மன வீட்டை துடைப்பது மெய்யாலே, வேட்டை அடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே. வேட்டை அடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே. பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனதை திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இந்த வீட்டை திறப்பது பெண்ணாலே. காற்றை அடைப்பது மனதாலே, இந்த காயத்தை காட்பது செய்கையாலே, சோற்றை புசிப்பது வாயாலே, உயிர் துணி
திறப்பது கையாலே, நல்ல மனதை திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இந்த வீட்டை திறப்பது பெண்ணாலே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அரபு நாட்டில் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் துஷாரா லெனின்.